Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிவிஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது வந்து இப்போது நம்ம நார்மலாக இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு தனி டேக்கு, இது ஒரு தனி டேக், கரெக்டாக? ஸோ இப்போ இது மொத்தமாக ஒரு குரூப்னு வச்சுப்போம். ஸோ இங்கே பிகாஸ் இது வந்து இந்த டேக் உள்ளே தானே இது எல்லாமே வருது. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஒரு குரூப்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு குரூப்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக தான் இருக்குது தவிர நம்ம வந்து ஒரே விஷயத்தை, அதாவது இந்த 2 விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரே குரூப்பாக ஆக்க முடியல இப்போ, கரெக்டாக? ஏன் நம்ம குரூப் ஆக்கணும்னு கேட்டால் வந்து இப்போ உங்களுக்கு அது புரியாது. பட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து குரூப் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட்டில் மேலே இருக்கிற மெனு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து குரூப்பாக பிரித்து தான் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னலாக வெப்சைட்ஸ் எழுதுவாங்க. அப்படி பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். கோடு பார்க்கும்போது ஓகே இது வந்து ஒரு லிஸ்ட்டோட குரூப்பு, இது வந்து மெனுவோட குரூப்பு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து குரூப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் இப்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு கொடுக்காது, ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்டிங் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கமெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே வந்து நான் வந்து குரூப் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுப்போம். இப்போது இந்த குரூப் அப்படின்னு போட்டு அப்படியே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த குரூப்புங்கிற இந்த கோடு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் தெரியும், கரெக்டாக? இப்போது நீங்கள் Ctrl/// கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரும். Ctrl//, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சின்டாக்ஸை பற்றிலாம் நீங்கள் மறந்துடலாம், அது நமக்கு தேவையில்லை. பட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து யூசர், அதாவது நம்ம ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணிடும். இது வந்து யூஸரோட கண்ணுக்கு காட்டாது. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இது கீழே வந்து ஏதாச்சும் குரூப் வருது அப்படின்னா அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ இது கீழே வந்து பாடி வருது அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக பாடி அப்படின்னு போட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் பாடின்னு இருக்கும். ஸோ நான் நாளைக்கோ இல்லை ஒரு மாதம் கழித்து நான் இந்த கோடை பார்க்கும்போது ஓகே, ஸோ இங்கேருந்து பாடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், கரெக்டாக? இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து டைட்டில் அப்படின்னு போடுறேன். ஸோ டைட்டில் அப்படின்னு போட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ இது கீழே இருக்கிறது ஒரு டைட்டில் போல் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு இந்த கமெண்டிங் யூஸ் இல்லாட்டிக்கும் ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் பண்ணலாம். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா div அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த div டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் இது உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது உள்ளே போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி இது உள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் போடலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டேக்கும் ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேக் வந்து ஜஸ்ட் வந்து எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு குரூப் ஆக்கும், அவ்வளோதான். பட் குரூப் ஆக்குமே தவிர இப்போ நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எப்படி டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணி நம்ம ஃபைலை ட்ராக் பண்ணி தானே பண்ணுவோம். பட் இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். முதல்ல வந்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுங்க. Ctrl+S கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைவ் சர்வர் பிளகின் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்துடும், ஓகேவா? இந்த மாதிரி வந்து கோ லைவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்த அப்புறம் இப்போ நான் ஜஸ்ட் இந்த கோ லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து லைவாக வந்து இது வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து லைவாக இருக்கும். ஸோ இது மேலே இருக்க லிங்க்கை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். பட் இது லைவாக வந்துடும். ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ்னால் போய் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை வந்து இந்த கமெண்ட்டை நான் இப்படி போட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் குரூப் அப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த குரூப்புங்கிறது தெரியுது பாருங்கள். பட் நான் கமெண்ட் பண்ணி போட்ட குரூப் தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணி போட்டது எதுக்கு அப்படின்னா யூஸரோட கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும், நம்மளோட கண்ணுக்கு அது தெரியாது, ஓகேவா? ஸோ இது வந்து லைவ் அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து இன்னும் இப்படி காட்டுறேன், சின்னது பண்ணிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு குரூப் அப்படின்னு எழுதுறேன் அப்படின்னா இதை நான் சேவ் பண்ண அடுத்த செகண்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம், நம்ம எப்போ சேவ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து அதை போய் சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது, இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ் பண்ணோம், கரெக்டாக இந்த குரூப் பண்ணோம்.
இப்போ நம்ம குரூப் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே நடக்கலை கரெக்டாக. இப்போ நான் கண்ட்ரோல் யூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதாவது இந்த பேஜ் சோர்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் யூ. அந்த கீ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் காட்டுது. இது வந்து லைவ் சர்வர்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து கண்டுக்கவே வேணாம். இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை விட்டுட்டு மேலே நம்ம எழுதின கோடு பாருங்கள். ஸோ மேலே நம்ம எழுதின கோடு பார்த்தீங்கன்னா வந்து டிவ் அப்படின்னு தான் இருக்குது. பட் டிவ் அப்படின்னு இருந்தால் கூட இது வந்து கோடில் தான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குதே தவிர எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து வெப்சைட் யூசர்ஸுக்கு தெரியாது. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே கூட பாருங்களேன், இங்கே கூட கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோட் இன்ஜெக்டட் பை லைவ் சர்வர். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதனால நமக்கு என்ன தெரியும், ஓகே இந்த கோட் வந்து அந்த லைவ் சர்வருங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனால் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கமெண்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ நிறைய சுச்சுவேஷனில் வேற ஒருத்தவங்க எழுதின கோடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம போய் கோடு படிக்க வேணாம். இப்போ நான் இந்த கோடை படிக்கவே வேணாம். இப்போ இங்கே கீழே இருக்கிற இவ்வளோ பெரிய கோடு இருக்குல்ல, ஸோ இதை நான் படிக்கவே தேவையில்லை. நான் இதை பார்த்தாலே ஓகே இது ஏதோ லைவ் சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கமெண்டிங் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த டிவ். ஸோ இந்த டிவ் வந்து இப்போ உங்களுக்கு யூஸ் இல்லை. பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா விஷயங்களை இந்த மாதிரி நிறையா டேக்ஸை நீங்கள் வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிவ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த டேக் வேணால் பண்ணலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து ஒரு H1 டேக் கூட வச்சுக்கலாம். உள்ள H1 டேக்கில் கூட நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். அது இங்கே பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா. பட் டிவ்ங்கிறது ஒரு குரூப்புக்காக யூஸ் பண்ணிப்போம். அது எதுக்குங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம அட்வான்ஸான கிளாஸுக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. டிவ்ங்கிறது குரூப் பண்ணுறதுக்கு.